கேசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேத்ஸ் சொல்யூஷன் நம்ம பார்க்குறோம். இது பார்ட் 3. இப்போ இதில் 88வது கொஸ்டின் நம்ம பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் 88 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு செகண்ட். 88வது கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 88வது கொஸ்டினில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஃபில்லிங் த பிளான்ஸ் நம்ம என்ன செய்யணும், ஃபில்லப் பண்ணணும். கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் எழுதணும். என்ன அப்படின்னா கொஸ்டினை பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 1, 6, 15, 28, 45 ஒரு டேஷ் கொடுத்து 91 கொடுத்துருக்காங்க. இதில் இந்த டேஷில் என்ன வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இருக்குல்ல இந்த ரெண்டு நம்பர், ஒவ்வொரு நம்பர் 1, 6, 6லேருந்து 15, 28, 45 இருக்குல்ல, இதுக்கெல்லாம் முதல்ல வித்தியாசம் கண்டுபிடிக்க வரும். ஸோ ஃபஸ்ட்டு 6லேருந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். சப் பண்ணோன்னா ஆன்சர் என்ன வரும், 5 வரும். அப்போ 15லேருந்து 6 சப் பண்ணுறோம். 15லேருந்து 6 கழிச்சோன்னா 9. அடுத்து 28லேருந்து 15 கழிக்கிறோம். அப்படி கழிச்சோன்னா நமக்கு ஆன்சர் 13 வரும். அடுத்து 45லேருந்து 28 கழிச்சோன்னா 17 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்துக்கும் வித்தியாசம் பாருங்கள். இங்கே +4 போட்டிருப்பாங்க, இங்கே +4 போட்டிருப்பாங்க, இங்கேயும் +4. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே +4 போட்டோம்னா இங்கே என்ன வரும், 21 வரும். அப்போது இந்த 45 கூட நம்ம 21 என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். 45 கூட 21 ஆட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 60. இதுதான் அந்த கேள்விக்கு விடை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 89வது கேள்வி. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1³ + 2³ + 3³ அப் டு k³ 4356 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தெரியணும். எந்த ஃபார்முலா, 1³ + 2³ + 3³ + k³ இருக்குல்ல, இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம கேன்னு இருக்கிறதுனால k × k + 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா, இதோட மதிப்பு வந்து 4356. இப்போ நமக்கு இந்த ஸ்கொயர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா ரூட் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்கொயர் வச்சுனாலும் பண்ணலாம், ஈஸி தான். ஆனால் என்ன செய்யணும்னா கொஞ்சம் லென்த்தியாக போகும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ரூட் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ k × k + 1/2 ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம்ல, இதுக்கு ரூட் எடுக்கிறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு என்ன எடுப்போம், ரூட் எடுக்கிறோம். ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிரும். இங்கே வேல்யூ என்ன இருக்கும், k × k + 1/2 இங்கே ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கும். இப்போ நமக்கு அப்போ என்ன வேணும் அப்படின்னா 4356க்கு ரூட் என்ன அப்படின்னு தெரியும். 4360 ரூட். இப்போ L டிவைட் பண்ணலாம். போட்டோம்னா 2 × 4, 1 + 2, 7, 8. மறுபடியும் 2 போடலாம். 1, 0, 8, 9. இப்போ 3 போடலாம். 3 × 3 = 9, 6, 3. again 3 போடலாம். 1, 2, 1. இப்போ 11 போடலாம். ஸோ நமக்கு இப்போ என்ன வரும், 23 × 11 66 வருமா. 2 × 3 = 6, 66. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த வேல்யூ இருக்குது, k × k + 1/2 = 66 அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு வேண்டியது k × k + 1 தான். அப்போ இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா இங்கே மல்டிப்ளை ஆகும், 132 ஆகும். இப்போ k இன்சைட் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோன்னா
இதோட இன்னொரு வேல்யூ என்னென்னா, இது சிம்பிளாக எழுதிக்கலாம். இந்த 132 இருக்குல்ல, இதை 12 × 11 எழுதலாமா, ஆர் 11 × 12 எழுதலாமா. இப்போ k × k+1 எழுதுகிறோம். 11 × 12 எழுதலாம். ஏன் அப்படின்னா, இப்போ கேயோட வேல்யூ 11னா k+1ஓட வேல்யூ 12. அப்போ k வேல்யூ என்ன, 11. அவ்வளோ. நெக்ஸ்ட்டு இந்த சம்மில் என்ன அப்படின்னா, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இருக்கும். ஒரு மிஷின் வாங்குறாங்க, அந்த மிஷினோட வேல்யூ வந்து ஒவ்வொரு வருஷமும் 10% குறையுது. அப்போ இதை வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்து 30,000 கொடுக்குறாரு. 3 வருஷத்துக்கு பிறகு இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கொஞ்சம் நல்லா பழகணுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கடகடன்னு போட்டுடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பாருங்கள். நான் வந்து 2 காலமாக எப்படி பிரிக்கிறேன். முதல் வருஷம் அதோட மதிப்பு என்ன இருக்குது, 30,000 இருக்குது. சரியா. இப்போ இதில் வந்து என்ன செய்யுதான், 10% குறையுதுன்னு போட்டுருக்காங்கல்ல. ஸோ 10% அப்படின்னா என்ன அர்த்தம், 30,000ல் 10%. அப்போ என்ன வரும், 3,000 வருமா. அப்போது முதல் வருஷம் எவ்வளோ ஆகுது, 3,000 ருபீஸ் என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சிருச்சு. அப்போது 30,000ல் 3,000 வந்து நம்ம கழிச்சிட்டோம்னா என்ன வரும், 27,000. இப்போது 2வது வருஷம் நம்ம மிஷினோட மதிப்பே எவ்வளோ தான், 27,000 தான். இப்போ 10% வரும். 10%னா எவ்வளவு, 2,700. இப்போ 27,000லேருந்து 2,700 கழிச்சோன்னா நமக்கு எவ்வளோ வரும், 24,300 வருமா. இப்போ 3வது வருஷம் ஆரம்பத்தில் 24,300 தான் இருக்கும். இப்போ இதில் 10% கழிக்கணும். இப்போ 2,430. அப்போ இதுலேருந்து நம்ம சப் பண்ணி போட்டோம், 0 7 8 அதுக்கப்புறம் 1, இதுதான் அதோட வேல்யூ 21,870. இது வந்து நமக்கு அவங்க இருந்த அந்த இனிஷியல் வேல்யூ, ஒவ்வொரு வருஷமும் இனிஷியல் வேல்யூ. இது வந்து அந்த வருஷம் தேயுதில்ல, தேய்மானம் அது. இது வந்து நமக்கு கிடைக்கிற ரிசல்ட். ஸோ 21,870 இதோட ஆன்சர். மீதியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.